கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சான்றாதாரங்களுடன் பார்த்து செல்லுமா. தமிழ் தேசியம் சொல்லி மார்தட்டி கொண்டு கண்டவாட்டுக்கு பல்கலைக்கழக மாணவர்களை விமர்சித்து கொண்டு திரிகிறவர்கள் சிங்கள மக்களுக்கு இவ்வாறானதொரு நிலை இருந்தால் நீங்கள் விட்டு வைத்து விடுவீர்களா? தமிழ் மக்களுடைய நலனுக்காக செயற்பட்டால் தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான போராட்டங்கள் முன்னின்று கலந்து கொள்ளும். இறுதிப் போரில் மாத்திரம் பாதுகாப்பு வலயம் என்று இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இங்கே இப்பொழுது பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இன அழிப்பினை நினைவு கூறும் முகமாக மே 18 அடிப்படையாக கொண்டு இங்கே எங்களது உயிர்களை காத்த இறுதி நேரத்தில் உயிர்களை காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகள் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும்? எல்லோருக்குமே பனிஷ் வழங்கப்படுது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிற்கிறோம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மிகவும் சிறப்பாக அங்கே பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பல்கலைக்கழகத்துக்கு உள்நுழைகின்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கொடிகள் எல்லாமே மஞ்சள் சிவப்பு கொடிகள் எல்லாமே கட்டப்பட்டு ஏராளமான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அங்கே முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை முடித்து கொண்டு இங்கே அந்த வாகனங்களில் பஸ்ஸில் இப்போ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், உளவு மாணவர்கள் இப்போ திரண்டு நிற்கிறார்கள். இன்னும் ஒரு சொற்ப வழியில் பார்த்தீங்கன்னா இந்த நினைவேந்தல் நினைவு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெறும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே சேர்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அது மட்டும் இல்லாமல் இங்கே உணவுகள் எல்லாமே பரிமாற போகிறாங்க. இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம். இப்பொழுது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு அங்கே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தினர் பார்த்தீங்கன்னா மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக பாருங்கள், அந்த மாலை அணிவிக்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த மேலக்கம் பாருங்கள். தொடர்ச்சியாக இங்கே ஏராளமான பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே ஒன்று கூடிக்கின்ற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏராளமான பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த நினைவேந்தலுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பங்கு பெற்றிருக்கின்ற இந்த காட்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் தேசத்தில் எங்கள் இனம் என்ற ஒரு அடிப்படை காரணத்திற்காக மட்டும் இனப்படுகொலை செய்யப்பட்டு முள்ளிவாய்க்கால் என்ற
முற்றத்திலே உச்சம் கண்ட இந்த படுகொலையின் நாளில் நாங்கள் இன்று அஞ்சலி செலுத்த அனைவரும் கூடியுள்ளோம். இந்த தருணத்தில் கொல்லப்பட்ட அத்தனை மக்களுக்காகவும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி இந்த வணக்கத்தை தொடங்குவோம். ஒரு நிமிட மௌன அஞ்சலி இங்கே செலுத்தப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. முள்ளிவாய்க்க அத்தனை உயிர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி பொதுச்சுடரினை ஏற்ற பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் சார்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவரையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகத்தின் சார்பில் ஆசிரியர் இளம்பிரையன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். திட்டமிட்ட சதிகார செயல்களாலும் இனப்படுகொலையாலும் கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களையும் வணங்கி இப்போது இந்த தூவியில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவோம். மலர் தூவி வணக்கம் செலுத்த முதலாவதாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து மலர் தூவி வணக்கங்களை செலுத்த எங்கள் இனத்துக்காக போராடிய முன்னாள் போராளிகளையும் அழைத்து நிற்கின்றோம். ஒன்றியக்காரரும் கடைசி தொடர்ந்து எங்கள் இனத்தின் கொல்லப்பட்ட ஆன்மாக்கள் அத்தனைக்காகவும் எதிர்கால சந்ததிகளான நாம் மாணவர்களாய் இந்த நினைவு தூவியில் நினைவஞ்சலி செலுத்தி மலர் தூவி வணங்குவோம்.
யூனியன் இவங்களையும் சொல்லுவாங்க பல்கலைக்கழகம். மாணவர்களோடு இணைந்து நீதிக்கான இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தில் பெரும் பங்காளர்களாக விளங்கும் பொதுமக்களையும் பல்கலைக்கழக சமூகத்தினரையும் மலர் தூவி வணங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், கதைக்க மாட்டோம். வேணும் பிறகு வேணும்னா ப்ரெஸ் கட் கட்டலாம், இப்போ கதைக்க மாட்டோம். மொழிவாய்க்கால் கஞ்சி இதுகளை சொல்லுவோம். சனம் போகுதா சொல்லிவிட்டேன் நம்மளை இப்போவே. மீட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இங்கே எங்களது உயிர்களை காத்த, இறுதி நேரத்தில் உயிர்களை காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிப்பட்டு கொண்டிருக்கின்றது. மலரஞ்சலி செலுத்திய பின் அனைவரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி எங்கள் உயிர் காத்த நொடிகளை மீண்டும் ஒரு முறை மீட்டித்து பார்ப்போமாக.
அதனைத் தொடர்ந்து இந்த தமிழின படுகொலை தொடர்ச்சியாக எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நினைவாயுதம் என்கின்ற ஒரு கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டு இங்கே பல்கலைக்கழக மாணவர் கட்டடத் தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் அங்கே சென்று எங்கள் தமிழின படுகொலைகள் 1956 எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை சான்றாதாரங்களுடன் பார்த்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லிவிட்டு மொழியாக்கள் நான் போகிறேன். அவங்க வேர்ட்ட மைக் இதோட முடிப்போம். இதோட காய் கூட சரியில்லை. இதுவும் கூட அக்கா உங்களோட மைக் சரி அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஷோர் அங்கே முடிஞ்சு பல்கலைக்கழக மாணவர்களால் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இங்கே இப்பொழுது பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. எல்லோருமே அதை உணர்வுபூர்வமாக வாங்கி பருகுகின்ற அந்த காட்சி பாருங்க. யாருமே இந்த கஞ்சியை வந்து மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லோருமே உணர்வு பூர்வமாக அந்த கஞ்சியை வந்து பருகுறாங்க பாருங்க. अरे अभी अब्रामी तब तक முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தொடர்ந்து இதில் வருகை தந்தவர்களுக்கு எல்லோருக்குமே பனிஸ் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்கள். எல்லோருக்குமே பனிஸ் வந்து வழங்கப்படுது. கஞ்சியோட இங்கே பனிஸும் பாருங்க சாப்பிடுகின்ற காட்சியில் வந்து பார்க்குறீங்க எல்லாருமே. கனகசூரியன் கவிதரன், ஜாழ் பல்கலைக்கழக மாணவன். இன்றைய தினம் 17 ஆண்டுகள் கடந்து மே 18 தமிழ் இனப்படுகொலையினுடைய 17வது வருட இந்த நாளில் நாங்கள் உணர்வுபூர்வமாக வடக்கு கிழக்கு தாயக பூமியை வாழுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் மாணவர் ஒன்றியமாகவும் நாங்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 17 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் தமிழின படுகொலைக்கான தீர்வு என்பது இதுவரைக்கும் எவையுமே கிடைக்கப்பெறவில்லை. சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். சாட்சியங்கள் இல்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் ஒரு தடவை உங்களை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இத்தனை மக்கள், இத்தனை பேர் அங்கவீனமாக பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறு குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட யுத்த வடுக்கள் காணப்படுகின்றது. சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகிறீர்கள். அப்போ இதெல்லாம் அப்போ என்னன்றது நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 17 வருடங்கள் ஆகி இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. கடந்த 30 தசாப்த காலமாக யுத்தம்
போராட்டம் என பல்வேறு வடிவங்களில் நடைபெற்று இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தமானது மௌனிக்கப்பட்டாலும் உளவியல் ரீதியான தாக்கம் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்கள் மீதும் திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய பல்வேறுபட்ட 2009ஆம் ஆண்டு இவர்கள் ஆயுத மோதலை வந்து தாங்கள் தவிர்த்து விட்டோம், நாங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம், இங்கு தமிழ் மக்கள் சிங்களவர்கள் என்று பிரிவில்லை என்று கூறுகின்றார்கள். பிரிவில்லை என்று கூறுகின்ற நீங்கள் எதற்காக பௌத்த விகாரைகளை தமிழர் தாயக பகுதியில் கொண்டு வைத்து நீங்கள் உங்களுடைய வணக்க நிகழ்வுகளை நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ் தாயக பரப்பிலே வந்து தையிட்டு விகாரை ஆக்கிரமிக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய பூர்வீகமாக வழிபட்டு வருகின்ற வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் வெடுக்கனாரிமலை, குருந்தூர் மலை, வெடுக்கனாரிமலை, ஆதிலிங்கேஸ்வரர், குருந்தூர் மலை என்ற பல்வேறுபட்ட ஆலயங்கள். அதே போல திருகோணமலையில் புத்தர் விகாரை தொடர்பான விவகாரம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு ரீதியாக பௌத்த கலாச்சார அடிப்படையில் நீங்கள் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக உங்களுடைய இனவழிப்பை தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் கிவுலோயா திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்துகிறீர்கள், PST என்று சொல்லி புதிதாக அறிமுகப்படுத்துகிறீர்கள். அதே போன்று அரசியல் கைதிகளை நீங்கள் இந்த அரசாங்கம் கூறியிருந்தது, அதாவது வந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் கூறியிருந்தது, நாங்கள் அரசியல் கைதிகளை வந்து நாங்கள் பொறுப்பு ஏற்று 24 மணி நேரத்தில் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். எங்கு விடுதலை செய்தீர்கள்? 10 பேர் இப்பவும் துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகள் வந்து அனாதைகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார், குழந்தைகள் வந்து துன்பத்தால் துயரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தீர்வென்று கிடைக்காமல் நேற்றைய தினம் கூட காணாமல் ஆக்கப்பட்டவருடைய ஒரு அம்மா கூட இறந்த நிலை காணப்படுகின்றது. இது சிங்கள மக்களுக்கு இவ்வாறான ஒரு நிலை இருந்தால் நீங்கள் விட்டு வைத்து விடுவீர்களா? தமிழர்களை நாங்கள் வெட்டி கொலை செய்வோம் என்று கூறுகின்ற நீங்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை சரியாக ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னொரு விடயம், இந்த தொடர்ச்சியான இனவழிப்பிலே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்டங்கள், அதாவது வந்து உரிமைக்காக போராடுகின்ற மாணவர்களுடைய குரல் வலைகளை வந்து நசுக்குகின்ற செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. முன்னே அரசாங்கம் செய்த அதே செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை, தொடர்ச்சியாக இனவழிப்பு. நாங்கள் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு மாற்றம், தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றுதான் நாங்கள் கருதி இருந்தோம். ஆனால் எவ்விதமான மாற்றங்களும் இதுவரைக்கும் ஏற்படவில்லை. நீங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் நீங்கள் உங்களுடைய அபிவிருத்திகளை தான் நீங்கள், அது கூட எவ்வாறு இருக்கின்றது சொல்லி எனக்கு தெரியவில்லை. இதுக்கு எங்களுடைய தமிழ் தரப்பிலேயும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று மட்டும் உங்களை தான் கேட்கிறோம், நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வாக்கு அரசியலுக்காக நீங்கள் தமிழ் தேசியத்தை பயன்படுத்துகிறீர்களா என்பது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் தமிழ் மக்களுடைய நலனுக்காக செயற்பட்டால் தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான போராட்டங்கள் முன்னின்று கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறான நினைவேந்தர்கள் உங்களை நாங்கள் காண கிடைப்பதாக எங்களுக்கு அவளாக இந்த தமிழ் தேசியம் சொல்லி மார்தட்டி கொண்டு கண்டவாட்டுக்கு பல்கலைக்கழக மாணவர்களை விமர்சித்துக் கொண்டு திரிகிறவர்கள் வந்து இந்த போராட்டங்களையும் இந்த நினைவேந்தல்களையும் கலந்து கொள்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கு. இப்படி பல்வேறுபட்ட தொடர்ச்சியாக பிரச்சனைகள் நடந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சுதந்திர தினம் தொடர்பாகவும் நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். மாணவர்களை வந்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். மாணவர்களை விசாரணைக்கு அழைத்து மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த மாணவர்கள் மீதான அடக்குமுறையை தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒன்று மட்டும் கேட்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு தீர்வு தருகின்ற பட்சத்தில் நாங்கள் இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபட மாட்டோம். போராட்டங்களானது தொடர்வது எதற்காக சொன்னால் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே நீங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஒன்று மட்டும் கேட்கின்றோம், நாங்கள் இந்த இடத்தில் கேட்கின்ற விடயம், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் அனைத்துக்கும் நீங்கள் தீர்வு தாருங்கள். நாங்கள் இந்த மக்களாக மாணவர்களாக நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம். ஆனால் நீங்கள் தீர்வு தராத பட்சத்தில் இதே நிலைதான் தொடர்ச்சியாக செல்லும். இந்த நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாகவும் நடத்தப்படும். இளைய தலைமுறைகளுக்கு இந்த நினைவேந்தல்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த யுத்த வடுக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் பல்கலைக்கழக சமூகத்தினாலும் சிவில் அமைப்புகளாலும் தொடர்ச்சியாக கடத்தப்படும் என்பதனை பல்கலைக்கழக மாணவனாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், உருவையா கோமகன், குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிட்ட வகையில் இனப்படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு 17 ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையில் இந்த நினைவுகூறல்கள்
எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற ஒரு செயற்பாடு இம்முறையும் நடைபெற்றிருக்கிறது. உணர்வு பூர்வமாக மிக எழுச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுக்கான நீதியை இது சர்வதேச பொறிமுறைக்கூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இந்த அரசுக்கு சர்வதேச அளவில் கூட பெரும்பாலான நாடுகள் அவர்களுடைய பங்களிப்பு நடைபெற்றிருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு முள்ளிவாய்க்காலில் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அந்த ஆத்மா அந்தந்த ஆறார் துணை போனதோ அந்த நாடுகளில் இன்றைக்கு அதே சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகள் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும், ஏன் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக உலகத்தில் விடுதலை அடைந்த நாடுகள் எல்லாத்திலையும் அங்கே இனப்படுகொலைகள் நடந்திருக்குது, பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதே போல் தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கிட்டத்தட்ட இறுதிப் போரில் மாத்திரம் பாதுகாப்பு வலயமென்று இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு இது திட்டமிட்ட வகையில் குறிப்பிட்ட ஒரு சூழலுக்குள்ள எங்களை மக்களை கொண்டு வந்து அதுக்குள்ள கொத்து குண்டுகளை வீசி பொஸ்பரசு குண்டுகளை வீசி அழித்திருந்த மிச்சம் சொச்ச பேர் தான் இன்றைக்கு வெளியில் வந்து சாட்சியங்களாக பல பேர் இருக்கிறார்கள். சாட்சியங்கள் கூட அழிச்சிருக்கிறார்கள். ஆனால் 17 ஆண்டு கழிந்தும் கூட இதுக்குரிய நீதி எங்களுக்கு கிடைக்காமல் தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது கிடைக்கிற நீதி இனி இந்த தீவில் இப்படி ஒரு கோர தாண்டவம் ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக எங்களுக்குரிய நீதி, அதோட தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கிற விடுதலைக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். அதுக்குரிய நீதியாக இது அமைய வேண்டும். அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய இந்த நினைவேந்தல்களை நினைவு கூறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதில் மிகவும் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மாணவர்கள் இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சமூகத்துக்கு கையளிக்கிற அந்த கைங்கேறிய வேலை வந்து மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தில் இந்த நினைவு தூவி இந்த அழகாக அலங்கரிக்கப்பட்டு உணர்வு பூர்வமாக இம்முறையும் அதிகமான மாணவர்கள், பொதுமக்கள், சிவில் தரப்புகள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இங்கே ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஆற்றுகை ஒன்று ஏற்படுகின்றது. இந்த நினைவு கூறல் என்பது சாதாரண விடயம் இல்லை. நாங்கள் கட்டி தழுவி அழுகிறதுக்காக, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சூழலாக இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலையும் மிதிக்க அந்த ஆத்மாக்கள் எங்களோட இரண்டரை கலந்திருக்கும். அதே போல் எங்களோட பழகிய உறவுகள், இந்த போரால் பாதிக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் நாங்கள் சிறையில் இருந்த காலப்பகுதியில் இருந்த உறவுகள், இந்த போர் சூழலுக்களால் மீண்ட எங்கள் சொந்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நாங்கள் தழுவி அழுகிறதுக்குரிய ஒரு சூழலாக இன்றைய சூழல் அமைஞ்சிருந்தது. அப்படியான ஒரு நிலைமை எனக்கும் ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த நினைவு கூறல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்ல வேண்டும். இதனை தடுப்பதற்கு பல சக்திகள் இருக்குது, இதனை மடைமாற்றம் செய்வதற்கும் பல சக்திகள் இருக்குது. அதுக்கும் அப்பால் இறந்த எங்களுடைய போராளிகள், எங்களுடைய பொதுமக்களுடைய ஆத்மா என்றைக்கும் எங்களுக்கு வழிநடத்தும். அந்த சத்திய லட்சியத்துக்காக சாவினை தழுவிய இந்த வீரர்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று நாங்கள் எங்களுடைய இன அழிப்பினை நினைவு கூறும் முகமாக மே 18 அடிப்படையாக கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக சென்று வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களோடு சிறந்த முறையிலே எங்களுடைய நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை எங்களுடைய சர்வதேச சமூகங்கள் இந்த விடயம் உண்மை என்பதனை நம்பி எங்கள் தமிழ் மக்களுக்கான விடிவுக்காக வேண்டி ஒரு கணம் யோசிக்க வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த எங்களுடைய
அரசியல் தலைமைகளும் சரி, ஏனைய அமைப்புகளும் சரி, இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளும் சரி, அனைத்துமே எங்கள் தமிழ் மக்களுடைய நீதிக்காக வேண்டி ஒரே கோட்டில் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்பொழுது எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இந்த கண்காட்சியானது நாளைய தினமும் எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே இடம்பெறும். இந்த கண்காட்சியினை வெளி சமூக அமைப்புகளும் சரி, பாடசாலை மாணவர்களும் சரி, அனைவரும் வந்து பார்த்து எங்களுடைய தமிழர்களுடைய நடந்த அநீதிகளை கண்டுகொள்ளலாம் என்பதனையும் இதற்கான விடிவை தேடுவதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இங்கு வெளிப்படுத்தி நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். கண்ணதாஸ் சுடரோன், பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் தேசிய செயற்பாடுகளை மடைமாற்றுகின்ற அல்லது மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்து வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பிலும் பல குற்றச்சாட்டுகளை, அதாவது ஒரு மலினப்படுத்துகின்ற கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தை திசை திருப்புகின்ற சக்திகள் இருந்து வண்ணமே உள்ளன. அந்த வகையிலே நாங்கள் அனைவரையும் உற்று நோக்கி அவர்களுக்கான பதில்களை அளிக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக கொண்டோமானால் மற்றவர்கள் பற்றிய கவலைகள் எங்களுக்கு தேவையில்லை. மற்ற கேள்விக்கு தொடரலாம். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிறையவே இருக்குது. இந்த இளம் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உட்பட தமிழகத்தில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்குறோம். ஆனால் இலங்கையில் நடக்கிற அரசியலை திரும்பி பார்க்கறது கிடையாது. காரணம் இங்கே அந்த அரசியல் கோட்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செந்தமிழன் சீமான் அவங்க ஸ்பீச் எல்லாம் இளம் தலைமுறை விடிய வீடியோவாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அரசியல் கோட்பாடோட பேசுறதுனால அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பார்க்குறோம். இங்கே அப்படி யாரும் பேசுறது கிடையாது. சப்போஸ் எதிர்காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் அரசியல் பீடத்தில் படித்த மாணவர்களே சரி, இல்லைன்னா உங்களோட சார்பிலே சரி, உண்மையிலே இந்த இளம் தலைமுறை வழிநடத்தக்கூடிய மாதிரியான அரசியல் கட்சி ஏதாச்சும் உங்களால் கொண்டு வரப்படுமா, இல்லை நீங்கள் இந்த சமுதாயம் இந்த வட்டாரத்துக்குள்ள இருந்து மட்டும் இந்த விஷயத்தை சொல்லி கடத்திட்டு போயிருவீங்களா? நாங்கள் ஒரு காத்திரமான இளையோருக்கான ஒரு குரலாக ஒலிக்கக்கூடிய வகையிலே பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். என்றைக்கும் எங்களது தமிழ் தேசியத்தின் ஒருமித்த இளைஞர்களின் குரலாக எங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே இந்த இளையோர் அரசியல் பேசவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதனை இந்த ஈழத்து அரசியல் என்று நாங்கள் பார்க்க போனோமானால், எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிற்பாடு இளையோரை அரசியல் பேச விடாமல் தடுக்கும் சக்திகள் நிறைய எங்களிடையே இருந்து வண்ணம் இருக்கின்றன. அது நன்மை பயக்கும் விதத்தில் பெற்றோர்கள் யோசிப்பதாகவும், அவர்களை அரசியல் நோக்கி திரும்ப விடாமல் சதிகார சக்திகள் அவர்களை வேறு பொழுதுபோக்குகள் உட்பட போதைப்பொருள் உட்பட அனைத்துக்கும் திசை திருப்பதாகவும் காலங்காலமாக இங்கே இந்த 2009க்கு பிற்பாடு தெளிவாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இளையோர் அரசியல் பேசவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் முன்வைக்காமல், இளையோர் அரசியல் பேச வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்து இளையோருக்கான சரியான அரசியல் அறிவை புகட்டுகின்ற ஒரு கருவியாக இந்த ஊடகங்களும் இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாகும். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தெளிவான பாதையில் செல்ல வேண்டுமானால் இளையோர்கள் தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடான அரசியலை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் தான் எதிர்காலத்தின் அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு சரியான அரசியலாக அமையும் என்பதனால் இந்த கேள்விக்கு இளையோர்கள் சரியான அரசியலை கற்று அவர்கள் அரசியலை பின்பற்ற வேண்டும் என்பது எங்களது பொதுவான கருத்தாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இருக்கின்றது. ஒரு தனிநபர் ஒருவர் அல்லது ஒரு சாதாரண நபர் கருத்தை சொல்லி நீங்கள் கேட்கணும் எல்லாம் நினைக்கிறேன். அவர் சொல்ல வேண்டிய ஆரம்ப கருத்தை சொல்ல அடுத்தது இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அல்லது ஒரு தனிநபர் ஒரு ஆள் ஒரு கருத்தை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அல்லது மாணவர்கள் மீது முன்வைத்தால் அதற்கு தாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த வகையில் அவர் சொல்கின்ற விடயங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும். அப்போ இந்த இடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு கட்டாயம் இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானம் பாவித்துவிட்டு இதுக்கு போராட்டத்துக்கு செல்கின்றார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லையா உங்களுக்கு? ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போலவே, எங்கள் தலைவர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கூறியது போலவே, அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒருங்கிணைந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையிலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்கள்
வாக்கரசியலை மேற்கொள்ளாமல் சரியான முறையில் அரசியலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் ஒரு காத்திரமான பண்பியலும் எங்களது அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இங்கே யாரையும் தனிப்பட்டு கூற விரும்பவில்லை. ஆகவே இந்த காத்திரமான ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டிய தருணத்திலே வந்து குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு நிலையான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற மாணவர் ஒன்றியத்தின் மேல் வைப்பதை விட தேவையான விடயங்களின் மேல் கருத்துக்களை தெரிவித்து அதை தொடர்ந்து மக்களுக்கு செல்ல வேண்டிய விடயங்களை கருத்தில் கொண்டால் வந்து நியாயமாக இருக்கும் என்பது எங்களது கருத்தாகும். மாணவர்கள் ஒன்றியம் அப்படிங்கிற